மதிய சாப்பாட்டிற்காக வீட்டுக்கு வந்த ஆசிரியர் அறையில் சடலமாக கிடந்த கர்ப்பிணி மனைவி மற்றும் 2 மகள்கள். மனைவி மகள்கள் இரத்த வெள்ளத்தில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்ற கணவன். மசூதி வளாகத்தில் உள்ள அறையில் இருந்த தாய் மகளுக்கு நடந்தது என்ன? சிசிடிவியில் பதிவாகியிருந்த அந்த 2 சிறுவர்கள் யார்? ஸ்கூலுக்கு போன ஆசிரியர் இப்ராஹிம் மதியம் 1 மணி சாப்பாடு டைமுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்த இப்ராஹிம் வாசல்ல காலடி எடுத்து வச்சதுமே இஸ்ரானா இஸ்ரானான்னு மனைவியோட பேரை சொல்லிக்கிட்டே தான் உள்ள போயிருக்காரு. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைன்னு கத்தி சவுண்டு விட்டோம். இஸ்ரானா கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. என்னடா சத்தத்தையே காணோம், எங்க போயிட்டான்னு தேடின இப்ராஹிம் நேரா கிச்சனுக்குள்ள போய் பார்த்திருக்காரு. அங்கேயும் அவங்கள காணோம். அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு போய் பார்த்தா கர்ப்பிணி மனைவி இஸ்ரானாவும் அவரோட மகள்கள் 2 பேரும் அங்கு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில இறந்து கிடந்ததை பார்த்து இப்ராஹிமுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போயிருச்சு. உடனே அக்கம் பக்கத்துல இருந்த சொந்தக்காரங்களை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி இருக்காரு இப்ராஹிம். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. கொடூரமா இறந்து கிடந்த 3 பேரோட சடலங்களை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப உத்தரப்பிரதேச மாநிலம் கங்னோலி கிராமத்துல உள்ள மசூதி வளாகத்துல இருக்கிற வீட்ல இப்ராஹிம், மனைவி இஸ்ரானா, மகள்கள் 5 வயசு சோஃபியா, 2 வயசு சுமையான்னு மொத்தம் 5 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தது தெரிய வந்துச்சு. அதனால போலீஸோட சந்தேக பார்வை ஃபர்ஸ்ட் கணவன் இப்ராஹிம் பக்கம்தான் திரும்பிச்சு. மனைவி கூட ஏற்பட்ட சண்டையில கணவன் தான் மனைவி குழந்தைகளை கொன்னுட்டு நாடகம் ஆடுறாரோ அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சந்தேகத்தோடவே அக்கம் பக்கத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சப்ப கொலை நடந்த நேரத்துல இப்ராஹிம் வீட்டுக்கு 2 சிறுவர்கள் வந்துட்டு போனது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி கேமராவில் தெரிஞ்ச சிறுவர்களை பிடிச்சு விசாரிச்சதுல பல அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியில வந்துச்சு. பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற பசங்க படிச்சு சமூகத்துல பெரிய ஆளா வரணும்னு நினைச்ச இப்ராஹிமோ அவரோட மனைவி இஸ்ரானாவோ மசூதிக்கு பின்னாடி உள்ள ஒரு இடத்துல கூடார மாதிரி அமைச்சு நிறைய மாணவ மாணவிகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சுற்றுவட்டார பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 250 மாணவ மாணவிகள் இங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாணவ மாணவிகளுக்கு இப்ராஹிம் தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ராஹிம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவராம். மாணவ மாணவிகள் ஒழுங்கீன நடவடிக்கையில ஈடுபட்டா அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்க தயங்கவே மாட்டார்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இடத்துல 2 மாணவர்கள் சொல் பேச்சு கேட்காம தொடர்ந்து ஒழுக்கமற்ற முறையில நடந்துகிட்டதா சொல்லப்படுது. இப்ராஹிம் சொன்ன எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாம தங்களோட இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் கண்டிச்சாலும் அந்த 2 சிறுவர்கள் திமுறா நின்னுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. உங்களை பார்த்தா படிக்கிற பசங்க மாதிரியா இருக்கு, ரவுடிங்க மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி திட்டின இப்ராஹிம் ஒரு நாள் முழுக்க கிளாஸுக்கு வெளியே நிக்க வச்சுதா சொல்லப்படுது. அந்த 2 மாணவர்களை சக மாணவ மாணவிகள்லாம் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. கூட படிக்கிற பசங்க முன்னாடி நம்மள அவமானப்படுத்திட்டாரேன்னு நினைச்ச மாணவர்கள் எல்லாத்துக்கும் காரணமான இப்ராஹிமை பழி வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுக்காக மசூதியில உள்ள இப்ராஹிமோட வீட்டுக்கு போன சிறுவர்கள் அங்க கட்டில்ல தூங்கிக்கிட்டு இருந்த 2 வயசு சுமையாவ கத்திய வச்சு குத்தி இருக்காங்க. சிறுமியோட அலறல் சத்தம் கேட்டு ரூம்ல இருந்து ஓடி வந்த சோஃபியாவையும் 3 மாசம் கர்ப்பிணியா இருந்த இஸ்ரானாவையும் வாய பொத்தி கத்தியால சரமாரியா குத்தி இருக்கானுங்க. அதுல நிலை குலைஞ்ச 3 பேரும் ஸ்பாட்லயே உயிரிழந்துட்டாங்க. 15 நிமிஷத்துல 3 கொலைய பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆன சிறுவர்கள் 2 பேரும் எதுவும் நடக்காத மாதிரி அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தப்பதான் மனைவியும் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டு கிடந்த விஷயமே இப்ராஹிமுக்கு தெரிய வந்துச்சு. அடுத்து சிறுவர்கள் கிட்ட கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சதுக்கு அப்புறம்தான் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணி சிறுவர்களை அரெஸ்ட் பண்ண போலீஸ் 3 பேரையும் கொலை செஞ்சதுக்கு இப்ராஹிம் மேல இருந்த கோபம்தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணமான்னு போலீஸ்காரங்க தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.